குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை 2020 சனிக்கிழமை வரை சிம்ம ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இது ஒரு விதம் பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% தான் வெளிப்படுவதா இருக்கும். முழுமையான பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் வெளிப்படுவதா இருக்கும். உங்களுடைய ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான சிம்ம ராசிக்கான வார பலன் எது போல இருக்கும் என்றால், இந்த காணொலி முழுதா பாருங்க. இந்த காணொலியில சிம்ம ராசியில இருக்க 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியான பலன் சொல்கின்றேன். முக்கியமாக எந்த கிழமையில எந்த தேதியில நீங்க ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதையே தெரியப்படுத்துறேன். அதனால வீடியோ கண்டினியூ பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல சனி அஷ்டமத்து சனியா இருக்கிறதுனால இந்த ராகு இப்படி எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது ஒரு கால சர்ப்பதோஷம், இனம் புரியாத ஒரு குழப்பம், பயம் இதெல்லாம் உள்ள போகலாம். இருந்து 11ல சூரியன் புதனோட மிதுனத்துல பலமாக இருக்கிறதுனால வாரத்தின் நடுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12லயே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலயே 17ஆம் தேதியெல்லாம் வந்துடும். சூரியன் வந்துடுறதுனால அவங்க ஆளுமை திறன், எதையும் எதிர்கொள்ள மனதைரியம் இதெல்லாம் வந்துடும். பொதுமட்டும் இந்த வாரத்துக்கு பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். உங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா கேதுவும் சுக்கிரனும் இருக்கின்றது. 17, 18 தேதியில சந்திரனும் உங்க வீட்டுக்கு வந்துடும். உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கின்றது. 8ல சனி இருக்கிறதுனால அஷ்டம சனி தொடர்கிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 11ல புதனோட மிதுனத்துல சூரியன் 16ஆம் தேதி வரை இருக்கும். 17 கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படும். அப்புறம் 17ஆம் தேதி 12ல பாத்தீங்கன்னா உச்ச குருவும் இருக்கின்றது. அதோட சேர்ந்து சூரியன் 17ஆம் தேதி மேல வந்துடும். இதுதான் இந்த வாரத்துல இருக்கும் நிலைகள். இந்த ராகு இப்படி எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது பூர்ண கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். உங்க வீட்டுல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனை இதுதான் ஏற்படுவதா இருக்கும். 7ல ராகு இருந்தா தசக கால சர்ப்ப தோஷம் என்று சொல்வார்கள். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இதை சார்ந்ததா இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நட்புகள பிரச்சனை, அந்த கணவன் மனைவி உள்ள கிளாஷ் இதுதான் உங்களுக்கு பெரும் தொல்லையா இருக்கும். அதாவது அஷ்டமத்து சனியா இருக்கு. சனியும் ராகும் சேர்ந்தா என்ன ஆகும்? அது ஆல்ரெடி நீங்க உணர்வுபூர்வமா உணர்ந்திருப்பீங்க என்ன பிரச்சனை என்று. அதனால இந்த வாரத்துல இதன் சார்ந்த தாக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்க்கணும். இந்த அடிப்படையில் பாருங்க, சந்திரனுடைய முக்கியமான நகர்வு, ஒவ்வொரு வீட்டு நகர்வு, நட்சத்திரங்கள் வரும் அமைப்பு தான் இந்த வாரத்துக்கு பலனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சனி சனி இந்த ஜூலை 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல ரிஷபத்துக்கு வருகின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அமர்கின்றது ஞாயிற்றுக்கிழமை. அது செவ்வாயுடைய நட்சத்திரம். உங்க வீட்டுல சந்திரன் 10ஆம் இடத்துல ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பது தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு ஒரு விதமா தடை, தாமதம், காலதாமதம் கொண்டுதான் நகரும். ஆற்றல் வேகம் உங்களுக்கு அதிகரிப்பதா இருக்கும். மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா வளர்வ தேய்பிறை காலம். சனியும் 3ஆம் பறவையாக ரிஷபத்தில் இருக்க செவ்வாயும் பார்ப்பதால அன்றைய ஞாயிற்றுக்கிழமை வேகமா இருக்கும். ஆனா செயல் முடிவு அது தாமதம் கொண்டுதான் இருக்கும். அது ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 14ஆம் தேதி சந்திரன் மிதுனத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகின்றது. அங்க புதனுடன் சூரியனோட புதன் அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அது சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அமர்றதுனால திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு உங்க வீட்டுல 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திங்கக்கிழமை ஏற்கனவே தர்ஷன கால சர்ப்பதோஷம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, அங்க கான்ஃபிளிக்ட் உருவாகும். கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நட்புகளை கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா பழகுங்க. ஏன்னா சந்திரன் தேய்பிறை சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அமரும் போது இந்த பிரச்சனை உண்டாகும். புதனம் சூரியன்ல அஸ்தங்கம் ஆகிறதுனால தொலைத்தொடர்பான விஷயங்கள் அதுல போன் மூலியமா பேசுறதுல அது சார்ந்து கூட பிரச்சனை வரும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். முக்கியமா பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமுடன் பேசுங்கள். ஏன்னா சூரியனை இருக்கிறதுனால உங்களுடைய பிடிவாத ஆளுமை திறனை ரொம்ப அதிகரிக்கிறதா இருக்கும். ஏன்னா உங்க ராசி நாதனே 11ல இருக்கிறதுனால அது சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைல நீங்க சிம்மராசிக்காரரா இருந்தா உங்களுடைய பேச்சு வலிமை ரொம்ப ஆதிக்கத்தானே இருக்கும். அந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அது புனர்பூச நட்சத்திரத்துக்கு நகர்ந்தது. அதனால திங்கக்கிழமை இருந்த பிரச்சனைகள்லாம் செவ்வாய்க்கிழமை இருக்காது. அந்த ஆளுமை இது எல்லாமே உங்களுக்கு அது நன்மை பயக்கிறதாக இருக்கும். இருந்து புதன் அஸ்தங்கம் ஆனதுனால் முக்கியமான விஷயங்கள், பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் இருங்க. கோவம் எதிர்க்க இடத்துல அறிவு வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. சூரியன் ஆளுமை கொண்டு இருந்தாலும் புத்தி அடிப்படையில கொஞ்சம் பின்தங்கியதா இருக்கும். அது சந்திரன் அன்னைக்கு 14ஆம் தேதியில அமாவாசை இருக்கிறதுனால குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக சார்ந்த நிலையில மனம் ஈடுபடுவதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 15, 16 தேதிகளை அது புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் கடகராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுது. அது மிதுனத்துல இருந்த புனர்பூச நட்சத்திரம் தான் அப்படியே கடகராசிக்கும் வரும்போது அது 14ஆம் தேதி இருந்த நிலை அப்படியே தொடர்வதா இருக்கும். இப்ப என்ன ஸ்பெஷல்னா அது வளர்பிறை தனத்துக்கு நகர்கிறதுனால மனம் முன்னாடி இருந்த அந்த குழப்பம் இதெல்லாம் தெளிவற்றத்தனை எல்லாம் மாறி இருக்கும். ஒரு ஆன்மீக சந்தோஷம் உங்க வீட்டுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்,
குலதெய்வ வழிபாடு, வெளிநாடு வெளியில மாநில தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். உச்சகுரு, ஏன்னா சந்திரன் வந்து அதோட சேர்றதுனால ஒருமே கஜகசரி யோகம் என்று சொல்வார்கள். அதனால தர்ம காரியங்கள், மருத்துவ செலவுகள்லாம் கம்மி ஆகுறது, வெளிநாடு தொடர்பதெல்லாம் உங்களுக்கு லாபமுடையதா இருக்கும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்துல இணையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனியுடைய நட்சத்திரம் அது. ஏன்னா குருவும் பார்வை பார்க்கறதுனால பெரிதளவுக்கு அந்த இது இருக்காரு. அந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்து போறதுல தடை தாமதம் கொண்டு இருக்கும். சனியை வந்து 7ஆம் பார்வை அவங்க 2ஆம் வீட்டை பார்க்கறது, குடும்பத்திலயும் மந்தத்தனம், தோய்வு, பேச்சில் ஒரு இது இல்லாதத்தனம் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா உங்க வீட்லயே வந்து கேது இருக்கிறதுனால, குருவும் சனியும் வந்து 10ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழி சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு விதமான கோபம், ஒரு விதமான சலிப்பும் உண்டாகலாம். என்ன பசங்க இப்படி பண்ணுது, சொல்றதை கேட்க மாட்டுதுன்ற அந்த கோபம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்து 15ஆம் தேதி 16ஆம் தேதிலாம் இடப்பெயர்வு ஏற்பட்டுருது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகும்போது அது புதனுடைய நட்சத்திரம். அது உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்துல புதன் வந்து சூரியன்ல அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அதனால அன்றைய பொழுது வந்து முக்கியமாக பண பரிவர்த்தனை சார்ந்த ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கு ஜாமீன் போடாதீங்க. முக்கியமா கோபமா பேசாதீங்க. வீணான வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த ஆன்மீகம் சார்ந்த தொடர்புடைய எந்த விதமும் வேண்டாம். ஒரு விதமான நன்மையான விஷயங்கள் நீங்க சொல்றது வந்து சிறப்பான விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள விஷயம் இருந்தா கூட அது உங்களுக்கு வந்து பாதகமாக வந்தாங்க. ஏன்னா அந்த பொழுது வந்து புதன் வந்து ஆயில் நட்சத்திரம், சந்திரன் ஆயில் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர அதிபதி புதன் வந்து சூரியன் அஸ்தங்கம் ஆனதுனால உங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருந்தா நீங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப ஆதிக்கம் தனம் கொண்டு சொல்லுவீங்க. கேட்பவர்கள் அதை வந்து உங்களை அகைன்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அன்றைய பொழுது வந்து போதை மட்டும் விவாதங்கள் வேண்டாம். அவர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சிம்மராசிக்கு கேதுவுடன் சுக்கிரனுடன் இணைகின்றது. முதலுக்கு மகன் நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு விதமான சலிப்பு, பற்றட்டத்தனம், ஒரு விதமான தனிமையை விரும்புறது, ஆன்மீகம் கோயில் குளம் போறது, இதுதான் வந்து மனம் ஈடுபடும். ஒரு விதமான தோய்வு, குடும்பத்திலயும் வந்து தனிமையில இருத்திக்கிறது, இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சூழல்ல ஏற்படுவதா இருக்கும். வலதுபுறை காலமா இருக்கிறதுனால அது ஒரு விதமான ஒரு பெரும் இருட்டா இருக்காது. விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஆனா அதுல வந்து அதுக்குள்ளேயே நீங்க அழுந்துகிட்டு இருப்பீங்க. ராகுவும் 7ஆம் பார்வையாக அந்த வீடை பார்க்கின்றது. கணவன் மனைவி உறவுலயும் கொஞ்சம் விவாதங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா கலசான சுக்கிரனும் வந்து கேதுடன் இருக்கின்றது. சந்திரனும் இணைக்கிறதுனால மனம் சார்ந்த குழப்பம், வீடு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா அது மக நட்சத்திரத்திலிருந்து அடுத்து வந்து பூர நட்சத்திரம் இணையும் போது ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுவதா இருக்கும். பொழுதுபோக்கு ஆடம்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனம் ஈடுபடுவதா இருக்கும். ருசியான உணவுகள் சாப்பிட விரும்புவீர்கள். வார இறுதி நாள் சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். இருந்தும் வந்து அஷ்டமத்து சனி, அந்த தட்சிண கால சர்ப தோஷம், இது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். விஷயங்கள் உடனுக்குடனே குறிப்பா நடக்காது. எல்லாமே தடை தாமதம் கொண்டுதான் நடக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாய போடுற சூழல் தான் இருக்கும். பிரச்சனைகளை சந்திக்கிற மன தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து வலிமையாக தான் இருக்கின்றது. 11லயும் செவ்வாய் 10லயும் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஒரு ஆற்றல் வேகம் கொண்டு இருப்பீர்கள். இந்த அடிப்படையில வந்து சிம்மராசிக்கு மகம், பூரம், உத்திரன்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மகன் நட்சத்திரக்காரங்க பார்க்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கிழமை தேதி எது என்றால், மகன் நட்சத்திரத்தை பத்தி சொல்லிடுறேன். அது கேதுடைய அம்சம் பொருந்த நட்சத்திரனால இந்த வாரத்துல வந்து மகன் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 18 தேதியில வந்து ஏற்கனவே சொன்ன ஆன்மீக நாட்டம் வந்து அதிகரிக்கும், மன அமைதி கிட்டும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதிகள் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப கவனமுடன் இருங்க. முக்கியமாக வந்து 15ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். வாகனத்தை செல்லும்போது கவனமுடன் செல்லுங்க. தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 13ஆம் தேதி வந்து நீங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சர்வீஸ் பண்றதா இருக்கும். ஏதோ உங்களுக்கு அது பயனுள்ளதா இருந்தா அதை செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் தான் ஏற்படும். 15ஆம் தேதி வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். அன்றைய பொழுது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து வாருங்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உடல் அளவில் மன அளவில் ஒரு விதமான தோய்வு, அலைச்சல், தூக்கம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. திங்கள், புதன், வெள்ளி, மற்றபடி ஞாயிறு, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நன்றாக இருக்கின்றது. பூச நட்சத்திரக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமுடைய இருங்கள். 16ஆம் தேதியும் ரொம்ப கவனமுடைய இருக்க வேண்டும். 4 நாட்கள் இந்த வாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். முக்கியமாக வந்து 16ஆம் தேதி ரொம்ப வியாழக்கிழமை ரொம்ப கவனமுடைய இருங்கள். மறுபடியும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நன்றாக உள்ளது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க ஒரு பாதம் மட்டும் உள்ளது. அதனால வந்து அரசு வழியில தடைபடுற காரியங்கள் எளிதாக முடியும். தந்தையின் ஆசையும் கிடைப்பதா இருக்கும். அவங்க வந்து நீங்க 13ஆம் தேதி திங்கட்கிழமை கவனமா இருக்க வேண்டும். 15ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை ரொம்ப கவனமுடன் இருங்கள். வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பொதுவாக இந்த சிம்மராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 5. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து இளம் சிவப்பு,
கோல்டன் கலரு, தங்க நிறம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். ஆன்மீக பரிகாரம்னா வந்து இந்த சனியின் அஷ்டம சனியை தாக்க குறைக்கிறது, இந்த காலபைரவ சன்னதியை வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த ராகுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால துர்க்கை அம்மனை வந்து வழிபடுவது சிறப்பு. தினமும் வந்து காலையில வந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம். இது வந்து ஆன்ம பலத்தை அதிகரிக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரர் தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்டு நட்பெடுத்து உறவெடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.